அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு நவம்பர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த நவம்பர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரமாக மீனமனையில் வீட்டிருக்க, கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் இந்த மாதம் இருக்க போகிறாங்க. ஏற்கனவே குரு பகவான் அதிசாரமாக கடகமனையில் உச்ச பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார். சூரிய பகவான் துலாம் மனையில் நீச்சமாகவும், சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாகவும், செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி பலத்தோடவும், புதன் பகவான் விருச்சிகத்தில் அமர்ந்து இந்த மாதம் பலன்களை கொடுக்க போகிறார்கள். அப்போது இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, நவம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஆட்சி பலம் அடையப் போகிறார், அதாவது வலுவடையப் போகிறது. அப்போ செவ்வாய் ஆட்சி பலம் கூட புதன் பகவான் உட்கார்ந்துருக்கார். அந்த புதன் பகவானும் அந்த ராசியில் லக்னத்தில் இருக்கும்போது திக்பலம் பெறுது, அப்போ வலி பெறுகிறதுன்னு அர்த்தம். அப்போ நல்ல அறிவார்ந்த சிந்தனைகள் உங்கள் மனதில் எழும். செவ்வாய் வலுமாக இருக்கும்போது என்னாகும், பார்த்துக்கலாம், தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாக இருக்கும். பார்த்துக்கலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரும் இந்த மாதம். அப்போ செவ்வாயும் புதனும் இணைவு பெறுது. 16ஆம் தேதி 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசியில் வந்து அமரப்போகிறார். அப்போ சூரியன் வரும்போது அங்கே என்ன இருக்கும், இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான். சூரியன் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய கிரகம். ஸோ அவரும் வந்து உங்கள் ராசியில் இருப்பது கூடுதல் சிறப்பை தரும். அப்போது எண்ணம், செயல், சிந்தனைகள் பார்த்துக்கலாம், தெளிவான முடிவெடுப்பது, காரியத்தில் கண்ணாக இருப்பது, அறிவார்ந்த செயல்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது, இதெல்லாமே விருச்சிகத்துக்கு சூப்பர். சார், பொருளாதார விஷயங்கள் எப்படி இருக்கும், தன விஷயங்கள், பொருளாதார விஷயங்கள், குடும்ப விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீர்கள் என்றால், அந்த தனத்தை குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். இப்போதான் குரு அதிசாரமாக கடகத்தில் உட்கார்ந்துருக்கார், அது உச்சபலத்தோடு இருக்கார். அப்போ தனாதிபதி உச்சபலம், குடும்பாதிபதி உச்சபலம், வாக்காதிபதி உச்சபலம். அப்போ என்ன, குடும்பம் நல்லா இருக்க போகுது, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்த்து வைக்க போகிறீங்க, குடும்பம் நன்றாக இருக்க போகுது, அன்னோனியம் இருக்கும், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பாங்கு இருக்கும். நம்முடைய குடும்பம் தான், நம்முடைய கணவன் தான், நம்முடைய மனைவி தான் அப்படிங்கிற அந்த பரந்த மனப்பான்மை இந்த காலகட்டம் இருக்கும். அப்போ குடும்பத்தை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக உங்கள் இதில் இருக்கும். அப்போ குடும்பம் பாக்கியத்தை அனுபவிக்க போகிறது. குடும்பாதிபதி பாக்கியத்தில் இருக்கும்போது குடும்பம் பாக்கியத்தை அனுபவிக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறதுன்னு அர்த்தம். தனாதிபதி உச்சபலங்கும் போது பொருளாதாரம் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம். பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை. கோச்சார ரீதியாக சூப்பரான ஒரு காலகட்டம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாக்கு நல்லா இருக்க போகுது. இப்போ இது வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் கூட இப்போ கேட்கலாம், அவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற அந்த எண்ணப்பாடு உருவாக்கிடும். அப்போ உங்கள் பேச்சு நல்லா இருக்குது, 4 பேர் கேட்கக்கூடிய தன்மை இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும், கனெக்டிவிட்டி கொடுக்கும். பொருளாதாரத்துக்கு கடவுளினுடைய அனுகிரகம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். விருச்சிகத்துக்கு தைரியத்தை வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் சனி பகவான். அந்த சனி பகவான் 5ல் இருக்கார், 3க்குரியவன் 5ல் இருக்கார், 4க்குரியவன் 5ல் இருக்கார், குரு பார்வை இருக்குது. அப்போ என்ன, சனி பகவானும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சனி பகவானால் அதனுடைய சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சூப்பரான ஒரு காலகட்டம் தான்.
இதுவரைக்கும் மந்தமாக டல்லாக சோம்பேறித்தனமாக இருந்தவர்கள் இப்போல்லாம் வீறு நடை போடக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. முயற்சி டல்லாக இருந்ததில் இப்போ முயற்சி பலமாக இருக்க போகுது. 4க்குரியவன் தனக்கு 2ல் இருக்கார். அப்போ சுகஸ்தானத்தின் மூலமாக தன வருவாய், இடத்தின் மூலமாக தன வருவாய், வீட்டின் மூலமாக தன வருவாய், வீடு கட்டி விற்பது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையின் மூலமாக தன வருவாய். ஸோ இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. தாய் ஹெல்த்து நல்லா இருக்க போகுது. இது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ சரியாக போகிறது. சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விடலாம் என்கின்ற தன்மை உங்களுக்கு இருக்கு. அப்போ அதெல்லாம் சரி செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் சூப்பர். 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது நல்ல தன்மை தான். குருவின் பார்வையில் 5க்குரியவன் 5ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு. உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் வீட்டை பார்க்கிறார். குழந்தைகள் நன்றாக இருக்க போகுது, குழந்தைகள் நன்றாக படிக்க போகுது, குழந்தைகள் ஆசைப்பட்ட கோர்ஸ் எடுத்து படிக்க போகுது, குழந்தைகள் படிப்பு உயர்கல்வி படிக்கக்கூடிய ஆர்வங்களை அதிகமாக தோண்டும். இதுவரைக்கு ஏதாவது ஒரு அரியர் விழுந்திருக்குதுன்னா கூட இந்த வருடம் அதெல்லாம் கிளியர் பண்ணிடலாங்கிறத தாக்கத்தை கொடுக்கும். அப்போது நல்ல படிப்பு இருக்க போது நல்ல செட்டில் ஆக போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ குழந்தைகள் நன்றாக இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள். ஏன்னா குழந்தை காரக கிரகமான குரு உச்சபலம் குழந்தை ஸ்தானத்தை பார்க்குது. அப்போ செட்டில் ஆக போகிறாங்களா இல்லையா? நிச்சயமாக செட்டில் ஆக போகிறாங்க. சார் கடன் விஷயங்கள் எப்படி இருக்கு சார்? கடன், நோய், எதிர்ப்பு, பகை. 6க்குரியவன் தனக்கு 8ல் உட்கார்ந்துருக்கார். 6க்குரியவன் தனக்கு 8ல் போய் உட்கார்ந்தார். அப்போ என்ன? கடன் கட்டிடலாம் தன் நம்பிக்கை கொடுக்கும். கடன்காரன் கழுத்தை நெரிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இல்லை. எதிர்ப்பு இருந்தாலும் அது அப்படியே மறைஞ்சிரும். இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு விலகிடுவீங்க, இல்லைன்னா அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டு இருந்த வேலையில் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் விலக போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். திருமணம் டக்குன்னு நடக்கும், ஜாம் நடக்கும். 7ஆம் அதிபதி ஆட்சி பலம், 7ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது. 7ஆம் இடத்தை செவ்வாய் உங்கள் ராசிநாதன், நீங்கள் 7ஆம் இடத்தை பார்க்குறீங்க. உங்கள் ராசியை குரு பார்க்குறார், பாக்கியஸ்தானத்திலிருந்து குரு பார்க்குறார், குடும்பாதிபதி உங்களை பார்க்குறார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்ன? திருமணம் அமைக்கும், திருமணம் தங்கு தடை இல்லாமல் நடக்கும். திருமணம் இதுவரைக்கும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விருச்சிகத்து அன்பர்கள் கூட இப்போ திருமணம் செய்து கொள்ளலாம், தன்னுடைய குடும்பத்தை அமைத்து கொள்ளலாம். தன்னுடைய ஃபியூச்சரை பற்றி பலமான சிந்தனை ஓட்டங்கள் இந்த காலகட்டம் அதிகமாக ஏற்படுத்தும். ஒரு பார்ட்னர், நல்ல பார்ட்னர் அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு. ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்கள் மனதில், ஆள் மனதில் ஏன் திருமணம் செய்யக்கூடாது, இன்னொரு திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற கேள்வி எழும். அதை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் உங்கள் ஆள் மனதில் கண்டிப்பாக விதைக்கப்படும். 8ஆம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கார், அதே 11ஆம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கார். மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு காதில் விழுகும். உங்களை யாரெல்லாம் உங்களை யாரெல்லாம் குறை சொல்லி கொண்டு, உங்களை யாரெல்லாம் உதாசனப்படுத்தி கொண்டிருந்தவர்கள், யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருந்தவர்கள் இவர்தான் என்று கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். இதனால் அது மறைஞ்சே இருந்திருக்கும், உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ தெரியப்படுத்திடும். அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டங்களை தீட்டக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிகத்துக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது சூப்பர். தந்தை நன்றாக இருக்க போகிறது. ஏன்னா தந்தை காரக கிரகம் நீச்சமாக இருந்தார் அல்லவா, நீச்ச பங்கம். இப்போ இந்த 16ஆம் தேதிக்கு அப்புறம் தந்தை நன்றாக இருக்க போது தந்தை ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகப்படும். தந்தை வழியில், தந்தை இரத்தபந்த சார்ந்த வெளியில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய அமைப்புகள், பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், சொல்லிக் கொடுத்தல், போதனை செய்வது, நிதித்துறை, நீதித்துறை, வங்கியில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்துணை விருச்சிகத்துக்கும் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த நவம்பர் மாதம் உண்டு. ரிசர்ச்சில் ஆர்வம் உண்டு, கண்டுபிடிப்பில் ஆர்வம் உண்டு, ரிசர்ச்சில் கண்டிப்பாக இருக்கும். ஆன்மீக எண்ணங்களை தோற்றுவிக்கும். நிறைய விருச்சிகத்துக்கு ஆன்மீக எண்ணங்கள், பொது நலம். அந்த பொது நலம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு அல்லவா. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் இதெல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பு இந்த விருச்சிகத்துக்கு ஏற்படுத்தும்.
10ஆம் அதிபதி 12ல் இருக்கார். அப்போ 10ஆம் அதிபதி இப்போ உங்கள் ராசியில் அமரப்போகிறார் 16ஆம் தேதி. அப்போது தொழிலில் சேஞ்சஸ் பண்ணுறது, தொழிலை பற்றி முடிவெடுக்கிறது, அதிரடியான மாற்றங்களை செய்வது, புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறது, தொழிலில் வேறு கிளைகளை ஆரம்பிக்கிறது, உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மாற்றுவது, நல்ல படித்த ஞானமுடைய எக்ஸ்பீரியன்ஸான நபர்களை நியமிப்பது, இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போது சேஞ்சஸ்ங்கிறது உண்டு. 10ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே வரப்போகிறார். டக்குன்னு முடிவெடுப்பீங்க. அதிகார விஷயங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன், ப்ரமோஷன், முடிவெடுப்பது, இதெல்லாமே திறம்பட செய்யக்கூடிய அமைப்புகள்ங்கிறது இருக்குது. 12ஆம் அதிபதி ஆட்சி பலம். 12ஆம் இடம் என்பது முதலீடுகள் செய்யலாம். அங்கே சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு போகலாம், வெளிநாட்டில் வேலை செய்யலாம், வெளிநாட்டில் இருப்பவர்கள் சில மாற்றங்களை செய்யலாம், ஒரு சிலருக்கு குடியுரிமை கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பர். ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போவதற்கு விசா அப்ளை பண்ணி காத்துட்டு இருப்பாங்க, டக்குன்னு கிடைச்சிரும். ஒரே மாதத்தில் வெளிநாட்டு கிளம்பக்கூடிய அமைப்புகள், இப்படி அதிரடியான முடிவுகள் எடுக்கக்கூடிய, நல்ல மாற்றங்களை தரக்கூடிய, நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த நவம்பர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும். ஒவ்வொருத்தருடைய தசாபுத்தி அமைப்புகளும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் நிச்சயமாக மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, என்ன டிகிரியில் இருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எப்போ திருமணம் நடக்கும், எந்த காலகட்டத்தில் நடக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.